இலக்கியத் தூது. கூத்து எண் 1. திரிகோணத் தாண்டவம். கோரம், ஆனந்தம், மாயம். ஊமை இதழ்களின் மறுத்துப் போன உள்நாக்கில் அழகாய் நிழகுழகின்ற கடுந்துவர்ப்பாய் எழும்பி தத்தம் தங்கிட நீழ்நேரம் நேரத் துழிகள் அதிலுள் இளம் மின்னலாய் புயலாய் பாய்ச்சலாய் இமையின் சிறு சிறகாய் மெல்லிசை பாடலாய் ஊடலாய் எண்ணில் எண்ணாய் ஒன்றில் ஒன்றாய் முழு நிலவாய் நீ தித்திக்கின்றாய். ஓர் அணு இழையின் மறுப்பின்றி ஆழுயிர் ரசவாசனையாய் உள்ளேவா. தீப்பிழம்பின் வானுயர்ந்த சீற்றம் இத்தாகத்தை என் ஒற்றை சூரியனாய் கதிர்வீச்சாய் உள்ளிழுத்து தணிக்கவா. அமிர்தக் கலவையாம் நம் இனம் புரியாத நாக்கலவி எதிரும் புதிருமாய் சுழன்று இடம்பெயர்ப்பதும் சரியோ. கூத்து எண் 2 அல்ல, என் முடிவிழி, மோட்ச முடிவிழி. தெய்வக் காட்சியாய் அருளினாய் என் சுவாசம் சுருங்கும் முன் சூறாவளி காற்று வெளியிடை வாழ்க்கையில் சில்லென்று மெல்லிய தென்றல் காற்றாய் வீசுகிறாய். மேனி சிதைகின்ற வேகத்தில் உயிர் ஊசலாடும் ஓசையில் உன் கோலங்கள் மாயமாகினால் ஆவி தெழியுமோ. வெறும் அண்ட வெற்றிடமோ உன் கைலாச கருநீல கூந்தல். ஊமை இதழ்களின் மறுத்துப் போன உள்நாக்கில் அழகாய் நிழகுழகின்ற கடுந்துவர்ப்பாய் எழும்பி தத்தம் தங்கிட நீழ்நேரம் நேரத் துழிகள் அதிலுள் இளம் மின்னலாய் புயலாய் பாய்ச்சலாய் இமையின் சிறு சிறகாய் மெல்லிசை பாடலாய் ஊடலாய் எண்ணில் எண்ணாய் ஒன்றில் ஒன்றாய் முழு நிலவாய் நீ தித்திக்கின்றாய். ஆழுயிர் ரசவாசனையாய் தங்கு தடையின்றி உள்ளே கலந்திடு. உன் ஒவ்வொரு நுண்ணிய அணு இழை துவாரத்தின் முழு இசைவோடு என் தீவிர சூரிய தாகத்தை யாகத்தை தீப்பிழம்பாய் தணிக்கவா, வளர்த்திடவா. இலக்கியத் தூது.